14 வருஷங்களுக்கு பிறகு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இன்றைக்கு நடத்தி இருக்கிற ஒரு முக்கியமான கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது தீர்மானம், கொலைகள் முடிவுக்கு வரணும், இலங்கையில் பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்கு, உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படணும், இந்த மாதிரியான சம்பவங்கள் இனியும் தொடரக்கூடாது என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது, நாளைய நாளில் நடக்கிற வழக்கு விசாரணைகளில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கலந்து கொள்ள போறது கிடையாது. மூன்றாவது, இதோட சம்பவத்தோட தொடர்பு பட்டிருக்கிற எல்லா சந்தேக நபர்களும் உடனடியாக கைது செய்யப்படணும், தீவிரமான விசாரணைகள் நடத்தப்படணும் என்றது. நாலாவது தீர்மானம், உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் எந்த அடிப்படையிலையும் போலீசாலேயோ ஊடகங்களிலேயோ வெளிப்படுத்தப்படக்கூடாது என்று சொல்லி 4 தீர்மானங்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற முக்கியமான அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. நாளைய நாளில் இந்த ஒரு வழக்கு விசாரணையிலேயும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் முன்னிலையாக போறது கிடையாது. இதே நேரம் இலங்கையை உலுக்கி போட்டிருக்கிற 3 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், அக்குறைகூட சம்பவம், அதுக்கு பிறகு களத்துறையில் பதிவான சம்பவம், கொழும்பு ஜிந்துப்பிட்டியில் நடந்திருக்கிற சம்பவம், இதை பற்றின விசாரணைகளில் நிறைய தகவல்கள் புதுசா தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு. முதலாவது, கொழும்பு ஜிந்துப்பிட்டி பிரதேசத்தில் நேற்றிரவு ஒரு 8 மணி மாதிரி பதிவான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். ஒரு சலூன்ல இருந்த 5 பேர் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. அதுக்கு உதவி செய்திருக்கிற ஒரு முக்கியமான புள்ளி இந்தியாவில் தலைமறைவாகி இருக்கிற சிறையில் இருக்கிற நபர்னு சொல்லி சொல்லப்படுது. பொடி சுரேஷ் சொல்லப்பட்ட நபர் தான் இதுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த துப்பாக்கி சூட்டுக்கு தேவையான ஆயுததாரிகள், துப்பாக்கிகள், அதுக்கு தேவையான வாகனம் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற நபர் இந்தியாவில் சிறையில் இருந்து கொண்டிருக்கிற பொடி சுரேஷ் சொல்லப்படுற ஒரு நபர்னு சொல்லியும் ஒரு தகவல் வழி வந்திருக்கு. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் தொடர்பு இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலையும் விசாரணைகள் நடந்து வருது என்ற மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு. விசாரணைகள் தொடர்ச்சியாக நடக்குது. அரசியல்வாதி சம்பந்தப்பட்டிருந்தால் அதை பற்றின தகவல்கள் வெளிவர சந்தர்ப்பத்தில் அதை பற்றியும் நாங்கள் கட்டாயம் கதைப்போம். இந்த துப்பாக்கி சூட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கிற நபர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். மன்னாரை சேர்ந்த 20 வயதான ஒரு இளைஞன் தான் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முஜாஹித் முகமது சஹ்ரின் சொல்லப்படுற 20 வயதான இளைஞர் அந்த இடத்துக்கு முடிவெட்டுறதுக்காக போன சந்தர்ப்பத்தில் தான் அவர் மேல துப்பாக்கி சூடு பட்டிருக்குன்னு சொல்லி சில ஊடக செய்திகள் குறிப்பிட்டது. இது 2 பாதாள குழுக்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கிற மோதல், பழி வாங்குறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி சூடு சொன்னாலும் கூட ஒரு சில ஊடகங்கள்ல குறிப்பிடப்படுற மாதிரி அந்த சலூன்ல இரவு நேரத்தில் ஒரு பார்ட்டி நடந்தது. பார்ட்டி நடக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சொல்லி ஒரு சில ஊடகங்கள் குறிப்பிட்டது. இன்னும் சில ஊடக செய்திகள் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த இடத்துல சலூன் இருந்தது. சலூனுக்கு வந்திருக்கிற ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு இல்லாத நபர்கள் இந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைஞ்சிருக்கிறாங்க, பலியாகி இருக்கிறாங்கன்ற மாதிரியும் ஒரு தகவல் இருக்கு. பாதாள குழுக்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கிற மோதலா இருந்தாலும் அந்த சலூன் உரிமையாளர் தான் இதனுடைய பிரதானமான இலக்குன்னு சொல்லப்படுது. ரோஹித் சலூன், அதனுடைய உரிமையாளர் சொல்லப்படுறவர் டிலூக்ஷன் சொல்லப்படுற நபர் சொல்லி செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. அந்த நபர் இலக்கு வச்சு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. சலூனுக்கு முடிவெட்டுறதுக்காக 20 வயதான இளைஞர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சிலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இவங்களும் முடிவெட்டுறதுக்காக வந்திருந்த நபர்கள். அந்த நபர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாதுன்ற மாதிரியும் ஒரு தகவல் இருக்கு. தொடர்ச்சியான விசாரணைகள் நடந்து வருது. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுக்கு பிறகு மோட்டார் பைக்ல 2 பேர் வந்திருந்தாங்க. சிசிடிவி காட்சிகள் வெளி வந்திருந்தது. ஒருத்தர் படியால் ஏறி போய் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தி T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருந்தது. 10 தொடக்கம் 15 தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து பைக் தப்பி போற சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துல பைக் நிப்பாட்டப்பட்டு பைக் ஓடி போன நபர் பைக்கை கைவிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படி நடந்து போறதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு முதல்லயே துப்பாக்கிதாரி வேறொரு இடத்துல இறங்கி எங்கேயோ ஓடி இருக்கிறார், தலைமறைவாகி இருக்கிறார். இப்போ விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுறதுக்கு முதல்லயே 2 பேரும் ஓடி எங்கேயோ ஒரு இடத்துல தலைமறைவாகி இருக்கிறாங்க. 2 பேர் சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் தெரியாது. இந்த சிசிடிவி காட்சியில பைக்கை கைவிட்டு ஓடுறத பார்க்க முடியுது, நடந்து சாதாரணமா போறதை பார்க்க முடியுது. விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்த சம்பவம், களுத்துறை பிரதேசத்துல வாடியமங்கட சொல்லப்படுற இடத்துல ஒரு சின்ன ஹோட்டல், ஒரு சாதாரணமாக கிராமங்கள் இருக்கிற சிறிய ஹோட்டல் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. அதனுடைய உரிமையாளர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். 32 வயதான எஸ் புஷ்பகுமார் சொல்லப்படுற நபர். நேற்றைய நாளில் இந்த சம்பவமும் ஒரே நேரத்தில், கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் இரவு பதிவாகி இருந்தது. இந்த சம்பவத்தில் துப்பாக்கிதாரிகள் 2 பேர் ஒருத்தர் 9mm பிஸ்டல் பயன்படுத்தி இருக்கிறார். 2 பேர் பைக்கில் வந்திருக்கிறாங்க. துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பி போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து தப்பி போன சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் தூரத்திலேயே பைக்கை கைவிட்டு அந்த இடத்துல உடுப்பெல்லாம் மாற்றிக்கொண்டு ஷூ வரைக்கும் எல்லாத்தையுமே கலட்டி புதுசா ஆடைகளை மாற்றிக்கொண்டு அந்த இடத்துல இருந்து தலைமறைவாகி இருக்கிறாங்க. பைக்கை அந்த 2 பேரும் கைவிட்டு போயிருக்கிறது. இந்த பைக் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்னன்னு சொன்னா, களுத்துறை பிரதேசத்தை சேர்ந்த பாதாள குழுவினுடைய தலைவர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட பிரவீன் சொல்லப்படுற ஒரு நபர் இருக்கிறாராம். பிரவீன் குழுவால் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலா இது இருக்கலாம் சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த ஹோட்டல் உரிமையாளர்
வெளிநாட்டில் இருக்கிற போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் சொல்லப்படுற ஒரு நபர்கிட்ட தம்பிக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் சேலஞ்ச் பண்ணி இருக்கிறார். முன்னால் முடியும்னு சொன்னா செஞ்சு காட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் போல. அந்த மாதிரி சொன்னதால கோபம் அடைஞ்ச அந்த நபர் வந்து வெளிநாட்டில் இருக்கிற தன்னுடைய சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம், இந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து இப்படி எனக்கு சேலஞ்ச் பண்ணி இருக்கிறார், அவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதும் அதுக்கு பழி வாங்குற மாதிரி தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. சாதாரணமாக ஒரு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைக்காக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டு 2 பேர் ஈடுபடுத்தப்பட்டு நடந்திருக்கிற ஒரு தனிப்பட்ட தகராறுக்காக நடத்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு கொலை சம்பவமா களுத்துறை பிரதேசத்தில் 32 வயதான இளைஞன் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த சம்பவமும் பதிவாகி இருக்கு. இது வரைக்கும் யாரும் கைது செய்யப்படல, விசாரணைகள் நடக்குது. அடுத்தது அக்குறைகூட சம்பவம், சட்டத்தரணி கொலை செய்யப்பட்டது. தன்னுடைய மனைவி காருக்குள்ள இருந்த சந்தர்ப்பத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவம். இதை பற்றின விசாரணைகள் சம்பந்தமா இன்றைக்கு நடத்தப்பட்ட ஊடக சந்திப்புல, போலீசால நடத்தப்பட்ட ஊடக சந்திப்புல தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. ஏற்கனவே 10 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. மேலதிகமா இன்னும் 2 போலீஸ் குழுக்கள், மொத்தம் 12 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த துப்பாக்கிதாரிகள் வந்ததா சொல்லப்படுற கார் தப்பி போற இடத்தை தேடி எந்தெந்த பிரதேசம் நோக்கி எல்லாம் பயணம் செய்திருக்குன்னு சொல்லி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தப்பி போற சந்தர்ப்பத்தில் அந்த கார் ஒரு இடத்துல வந்து ஒரு பைக்கை மோதி ஒரு விபத்து நடக்குது. அந்த இடத்துல கார்ட நம்பர் பிளேட் கலண்டு விழுது. அந்த நம்பர் பிளேட் வந்து போலீசார் ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டு பொதுமக்களோட உதவி கேட்கப்பட்டிருந்தது. அந்த நம்பர் பிளேட் சம்பந்தமா தேடிக்கொண்டு போற சந்தர்ப்பத்தில் அந்த கார்ட உரிமையாளர் இல்லாட்டி அந்த வாகனத்தினுடைய பதிவை வச்சு பார்க்குற நேரத்தில் ஒரு நபருடைய பேர்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நபர் அட்டாளைச்சேன பிரதேசத்தை சேர்ந்தவர் சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கிட்ட போய் விசாரணைகள் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லி இருக்கிறார், எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் இடையில எந்த தொடர்புமே கிடையாது, இது நடக்கிறதுக்கு முதல்லயே அந்த காரை நான் விற்பனை செய்திருக்கிறேன், எனக்கும் அதுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறாராம். இப்ப கார்ட கடைசி உரிமையாளர் யாருன்றதை தேடி இப்ப விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இன்னைக்கு நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்டிருந்தது, ஏற்கனவே நேற்று இரவு வெளிவந்த ஒரு தகவல் தான், ஒரு கார் வந்து தீக்கிரியாகி இருந்தது சொல்லி பத்தேகம காலி பத்தேகம பிரதேசத்தில் இதே மாதிரியான ஒரு கார் தீக்கிரியாகி இருந்தது. இந்த கொலையாளிகள் வந்திருக்கலாம் சொல்லி சந்தேகிக்கப்படுற காரா அது இருக்க முடியும் என்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு போலீஸ் நடத்தின ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்டது, இதை வந்து போலீஸ் 100% நம்ப போறது கிடையாது. இது வந்து ஒரு திசை திருப்பறதுக்கான முயற்சியாக கூட இருக்க முடியும், வேற காரா கூட சில நேரங்களில் இருக்க முடியும். போலீஸை திசை திருப்பறதுக்கும் விசாரணைகளை திசை திருப்பறதுக்கும் இந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கலாம். அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட்டு அந்த முடிவுகள் வந்ததுக்கு பிறகுதான் அந்த கார் தானா இதுன்றத போலீஸ் 100% ஏற்றுக்கொள்ளும் சொல்லி போலீசால இன்னைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. அந்த காரா இதுன்றது இதுவரைக்கும் 100% நமக்கும் தெரியாது, போலீசாலையும் உறுதிப்படுத்தப்படல. ஆனா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கார் வந்து பத்தேகம பிரதேசத்துல தீக்கிரியாக்கப்பட்டிருந்தது. ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி என்ற அடிப்படையில் வந்து ஊடகங்கள்ல நேற்று செய்திகள் வெளிவந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த சம்பவத்துக்கு பின்னால சொல்லப்பட்டது 2 பாதாள குழுக்களுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கிற மோதல் என்றது. அதை பற்றின விசாரணைகளும் நடந்து கொண்டிருக்கு. போலீஸ்ல கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிற நபர் யாரு, அவருக்கும் வேறு யாருக்கும் தொடர்பு இருந்தது என்ற விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. கொலை நடந்திருக்கு, கொலையாளிகள் யாருன்றதை தேடிதான் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருதுன்னு சொல்லி போலீசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சட்டத்தரணி சம்பந்தமா இன்னும் ஒரு மேலதிக தகவலும் இந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர்கிட்ட சில விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. அது விசாரணை கிடையாது, அவரை கூப்பிட்டு நாங்கள் சில கேள்விகளை கேட்டிருந்தோம் சொல்லி போலீஸ் சொல்லுது. அப்படி சொன்னாலுமே கூட ஒரு விதமான விசாரணை தான். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கும் அவருக்கும் இடையில ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சட்டத்தரணி என்ற அடிப்படையில் தொடர்பு இருந்தது. அதுதான் இந்த கொலைக்கான காரணமா இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் நடக்குது. ஆனால் போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான ஏதோ ஒரு தகவலை பற்றி இந்த சட்டத்தரணிட்ட இதுக்கு முதல்ல விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. கேள்வியை கேட்டிருந்தோம்னு சொன்னாலும் அதுவும் விசாரணை தான். அந்த மாதிரியான ஒரு விசாரணை நடந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கு போலீஸ் நடத்தின ஊடக சந்திப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த இடத்துல ஊடகவியலாளர்கள் கேட்கிறாங்க, இது வந்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கிடையாதா? ஒரு அதிஉயர் பாதுகாப்பு வலய மாதிரியான பிரதேசத்தில் ராணுவ முகாமுக்கு பக்கத்திலே ராணுவ தலைமையகத்துக்கு பக்கத்திலே இந்த மாதிரியான சம்பவம் பதிவாகி இருக்கு. போலீஸ் வந்து பொதுமக்களோட உயிருக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்க போகுதுன்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. இதுக்கு முதல்ல எத்தனையோ கொலை சம்பவங்களை போலீஸ் தடுத்து நிறுத்தி இருக்கு. அதை பற்றி எல்லாம் பெருசா தகவல்கள் பேசப்பட்டது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வேற நாடுகள்லையும் நடக்குது. அதுக்காக போலீஸ் வந்து நாங்க சரியாதான் செயல்பட்டிருக்கிறோம் சொல்லி சொல்ல முடியாது. இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்கிறதுக்கு முடியுமான முயற்சிகள் தொடர்ச்சியா நடத்தப்பட்டு வருது. பல இடங்களில் சம்பவங்கள் தடுக்கப்பட்டிருக்கு சொல்லியும் இன்னைக்கு போலீஸ் நடத்தின ஊடக சந்திப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் அரசியல் ரீதியான விஷயமாகவும் இது வந்து மாறி இருக்கு. வளமையா சொல்லப்படுற மாதிரி நாட்டுக்கு வந்து பொதுமக்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது, பாதுகாப்பு சம்பந்தமா நாங்க பாடம் எடுப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிற நபர்கள் இன்னைக்கு வந்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விதத்தில் நாட்டை மாற்றி இருக்கிறாங்கன்ற மாதிரியான கடுமையான விமர்சனம் சரத் வீரசேகர, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச எல்லாருமே பொதுமக்களோட உயிருக்கு என்ன உத்தரவாதம் என்ற மாதிரியான கேள்விகளை அரசியல் ரீதியான ஒரு விஷயமா கதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த சம்பவங்கள் சம்பந்தமா தொடர்ச்சியா விசாரணைகள்
கொலைகள் நடக்குது, 3 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படல. அக்குறைகூட சம்பவம் சம்பந்தமா 4 சந்தேக நபர்கள் பற்றின தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு சில நாட்களுக்குள்ள சில முக்கியமான செய்திகளை நீங்க கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு போலீஸ் அறிவிச்சிருந்தது. தீவிரமான விசாரணைகள் நடந்து வருது. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.